ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலையில் எந்திரிக்கவே முடியல. ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது. ஏதாவது வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சா அதை விட சோம்பேறித்தனமாக இருக்குது. நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளான்னைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு கொஞ்சம் நேரமாக எந்திரிச்சிக்கலாம், இன்றைக்கி கொஞ்சம் நேரம் சேர்த்தி தூங்கலாமே, இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு தோணுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். நான் உங்கள் நதியா. எல்லோரும் சந்தோஷமாகவும் உடல் ஆரோக்கியத்தோடனாகவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுல் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்மளுடைய சேனலில் க்ளீனிங் அண்ட் மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் நான் அதிகமாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் லேசியான ஆளா இல்லை ரொம்ப ஆக்டிவான ஆளா அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. காலையில் நேரமாக எந்திரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேக்ஸிமம் எல்லாருமே 4 மணிக்கு 5 மணிக்குன்னு அலாரம் வச்சுட்டு படுப்போம். ஆனால் அலாரம் அடிச்சது அப்படின்னா இன்னொரு 5 நிமிஷம் கழித்து எந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலாரனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்கிடுவோம். தூங்கி எந்திரிச்சு பார்த்தா 5 நிமிஷங்கிறது 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகி நம்ம எந்திரிக்கணும்னு நினச்ச டைமிங்கை தாண்டி போயிடும். இந்த மாதிரி எத்தனை பேர்த்துக்கு நடந்திருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லிடுங்க. எப்போவுமே அலாரம் வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமுக்கு எந்திரிச்சிருங்க. அந்த 5 நிமிஷம் எக்ஸ்கியூஸ் கண்டிப்பாக சொல்லவே சொல்லாதீங்க. அதுதான் நம்ம சோம்பேறித்தனத்துக்கான முதல் அடித்தளமாக இருக்கும். அப்படி அந்த 5 நிமிஷம் எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நாள் முழுக்க நம்மளுக்கு லேசியாகவே தான் டே இருக்கும். நம்ம ஆக்டிவாகவே இருக்க முடியாது. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே அந்த டேவை கடத்த வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் காலையில் அந்த மார்னிங் இந்த டைமுக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா அந்த டைமுக்கு கண்டிப்பாக எந்திரிச்சிருங்க. காலையில் எந்திரிச்சு வந்ததையே என்ன செய்கிறதுன்னு யோசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நேரம் சோம்பேறித்தனம் கூடயே வந்துடும். அதுக்காக முந்தின நாளே என்னென்னலாம் செய்யலாம், என்னென்னலாம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத முந்தின நாளே டிசைட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை செய்கிறோம், மதியம் லஞ்சுக்கு இதை செய்கிறோம், குழந்தைங்க ஸ்நாக்ஸுக்கு இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முந்தின நாளே முடிவு பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் கிச்சனுக்கு வந்ததையும் அடடா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனையே வேண்டியதில்லை. கடகடை நம்ம இதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே போல் நைட்டு கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனீங்க அப்படின்னா இன்னுமே பெஸ்ட்டு. காலையில் அந்த மெஸ்ஸியாக இருக்கிற அந்த கிச்சனை பார்க்கும்போது கவுண்டர் டாப்லெல்லாம் அப்படி இப்படியே சமைச்ச பாத்திரங்கள்லாம் இருக்கிறது, சிங்க் ஃபுல்லாக பாத்திரமெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம ஆக்டிவாக நம்ம செய்யணும்னு நினச்சோம் அப்படின்னா கூட நம்மளால் செய்ய முடியாது. முடிஞ்ச வரைக்கும் கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுருங்க. அப்படியே அகாராலேருந்து ரீஜன்சி மல்டி குக்கிங் கெட்டில் சென்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லிட்டுமே கொடுத்துருக்காங்க. கண்ணாடியில் ஒரு லிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா எக் பாயில் பண்ணுற ஸ்டாண்ட்மே கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே டைமில் நம்ம 6 முட்டை வரைக்குமே வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அது கூடயே ஒரு ஸ்ட்ரீமர் கொடுத்துருக்காங்க. அதில் மோமோஸு அப்புறம் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுட் பிளாஸ்டிக்கில் ஒரு பவுல் கொடுத்துருக்காங்க. இதில் கேக் எல்லாமே பேக் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த பவுலில் தான் கேக் பேக் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நல்லா அகலமான கெட்டிலுமே கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு கேபிளுமே கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம், குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பால் காய வச்சுக்கிறது, டீ போட்டுக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு மேக்ஸிமம் நான் இதில் ஸ்ட்ரீம் பண்ணுறது தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம், கேக் பேக் பண்ணிக்கலாம், நூடுல்ஸ் எல்லாம் செஞ்சுக்கலாம். ஹாஸ்டலில் இருக்கீங்க இல்லை பேச்சுலராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கெட்டில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ளீன் பண்ணும் போதுமே உள்ளே இருக்க அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை மட்டும் சாஃப்டான ஸ்க்ரப் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிட்டு வாட்டரில் அப்படியே இது பண்ணிக்கலாம். வெளியே தண்ணி படாமல் உள்ளே மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அகாரா ரீஜன்சி மல்டி குக்கிங் கெட்டிலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையுமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நைட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டே போயிருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். காலையில் பார்க்கும்போது அந்த க்ளீனாக இருக்கிற கிச்சனை பார்க்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சுறுசுறுப்பு கூடையே வந்துடும். ஸோ ரொம்ப கசகசன்னு இருந்துச்சு அப்படின்னா இது எந்த வேலையை எப்போ செய்கிறது, எப்பட்றா செய்கிறது அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் எந்த வேலையுமே கரெக்டாக செய்ய முடியாது. ஸோ அதனாலேயே மேக்ஸிமம் நைட் கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்து தூங்குங்க. கிச்சனை எப்படி குயிக்காக ஒரு 10 to 15 மினிட்ஸில் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் மேலேயுமே டேக் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையுமே செக் பண்ணி பாருங்கள்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்ன தெரியுங்களா, இந்த நைட்டி போடுறது. நைட்டி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சோம்பேறித்தனம் ஒரு மடங்கு இல்லை பல மடங்கு கூடயே சுற்றிக்கிட்டு தெரியும். நைட்டி மேக்ஸிமம் நைட் வியர் பண்ணுறக்காக நம்மளுக்கு வந்து உருவாக்கின ஒரு ட்ரெஸ் தான். நைட்டு தூங்கும் போது நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக படுத்து தூங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நைட்டியை வந்து உருவாக்குனாங்க. ஆனால் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் டைம் அந்த நைட்டிலேயே தான் இருக்கும். நைட்டிலேயே இருக்கும்போது நம்ம பாடி ஆகட்டும் நம்ம மைண்ட் ஆகட்டும் எப்படி இருக்கும்னா அந்த தூக்கு கலக்கத்திலே தான் இருக்கும், அந்த சோம்பேறித்தனமாகவே தான் இருக்கும். இந்த நைட்டிலேயே இருக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கான ரெஸ்பெக்ட் கூட உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. ஒரே ஒரு நாள் நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் ஏர்லியராக எந்திரிக்கிறீங்க, நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்கனாலும் சரி, நீட்டாக குளிச்சுட்டு உங்கள் கபோர்டில் தூங்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு நல்ல ஒரு காட்டன் சாரீ, சில்க் சாரீ, அதுக்கப்புறமா வந்து நீங்கள் விதவிதமாக பார்த்து ஆசைப்பட்டு வாங்கின குர்த்தீஸு, அதெல்லாம் தூங்கிட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸில் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை தட்டி எழுப்பி அந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிட்டு நீட்டாக தலையை சீவி பவுடர் அடித்து பொட்டு வச்சுட்டு, இது என்னுடைய கிச்சன், இந்த கிச்சனில் நான் இப்படித்தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக வந்து நின்று சமைச்சு பாருங்கள். அந்த அன்னைக்கு சமையலுமே செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கான்ஃபிடென்ட், அதாவது நீங்கள் கண்ணாடி முன்னாடி நிற்கும் போதே உங்களுக்கு தன்னை போல் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். இன்றைக்கி தான்ப்பா நானாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஃபீல் பண்ணிட்டு அதை கண்டிப்பாக கமெண்ட்லேயுமே ஷேர் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த நைட்டியை தூக்கி போட்டுட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுடைய சோம்பேறித்தனமும் சுத்தமாக போயிடும். அதுக்கப்புறமா காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல இந்த செல்லை பார்க்குறத ஸ்டாப் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் தூங்கி எந்திரிச்சதையும் ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல் எடுப்போம். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் அந்த செல்லுலேயே ஓடி போயிடும். அதே போல் தான் வீட்டில் இருக்கிற வேலைங்க செஞ்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் டயர்டாகுது, கொஞ்சம் நேரம் உட்காந்து செல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல் எடுப்போம். அது எப்படி தான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் போகுதுன்னே தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் செல்லை தூர வச்சுட்டு அதுக்கப்புறமா எந்த வேலையாக இருந்தாலும் செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயும் உங்களால் செஞ்சு முடிக்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நம்மளையே அறியாமல் இந்த செல்லை பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அந்த டைம் முடிஞ்சு போனதுக்கப்புறமா நம்ம வந்து கிச்சனில் நிற்கும் போது அடுப்பில் பால் பொங்கி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கிச்சன் மெஸ்ஸியாக இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணணும், குக்கிங் பண்ணணும், டைம் ஆயிடுச்சுன்னு அவசர அவசரமாக பண்ணும்போது நம்ம டென்ஷன் தான் அதிகமாகுமோ தவிர நம்ம ரிலாக்ஸாக எந்த வேலையுமே செய்ய முடியாது. அதனாலேயே செல்லை எடுத்து தூர வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எந்த வேலையாக இருந்தாலும் செய்யுங்க. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா ஆக்டிவாகவும் ஆயிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்கள் மொபைலுக்கே டெலிவரி பண்ண முடியும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி மட்டும் பார்த்தா போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.